வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் பெரியாரை ஏற்கிறேன். எங்க இருந்துன்னா, லக்னோ பல்கலைக்கழகத்துல பெரியார் பேசும்படியா அழைக்கப்பட்டபோது, அந்த இடத்துல கூட டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அண்ணா போயிருந்தாரு. அப்பொழுது கொஞ்ச நேரம் அண்ணாவ பேச விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது, அண்ணா இது போல பெரியார் கிட்ட போய் என்ன கொஞ்ச நேரம் பேச விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டபொழுது, அவரு நான் டிரான்ஸ்லேட் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போயிட்டார். அவர் பேச தெரியாதவர் யாரு? அண்ணா பேச தெரியாதவர் என்று பெரியார் நினைத்திருந்தார். அதனால் நான் பெரியாரை ஏற்கிறேன். அது மட்டும் இல்லாம பெரியார் மணியம்மையை திருமணம் செய்தபோது, மணியம்மையை திருமணம் செஞ்சிட்டார். இது வயதுக்கு பொருந்தாத திருமணம் என்று சொல்லி திமுக திராவிடர் கழகத்திலிருந்து திமுக என்கிற கட்சியை துவங்குகிறார் அண்ணா. அப்படி துவங்கிய போது கண்ணீரோடு நான் இந்த கட்சியை துவங்குகிறேன் பெரியார் இல்லாமல் என்று சொல்லி அவர் வருத்தத்தோடு பேசினதை கண்ணீர் துளி கட்சி, கண்ணீர் துளி பசங்க என்று சொல்லி அவர்கள் விமர்சனம் செய்தார். அதனால திமுக ஒரு கண்ணீர் துளி கட்சி என்று சொல்லி நான் அதை ஏற்கிறேன். அடுத்து காமராஜரை எதிர்த்து அரசியல் களம் கண்டபோது திமுகவை எதிர்த்து பெரியார் பேசுறாங்க. பிரச்சாரம் பண்ணும்படியே அவர் எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது திமுக கொள்கை ஏதுமற்ற ஒரு ஊதாரி கட்சி என்று சொன்னார். ஆம், திமுக ஊதாரி கட்சி என்று பெரியார் சொன்னதை நான் ஏற்கிறேன். திமுக ஊதாரி கட்சி. பெரியாருக்கென்று ஒரு கூட்டமும் எதுவும் இருந்ததில்லை. பெரியார் நீதி கட்சியை தனதாக்கிக் கொண்டு நீதி கட்சியை அவர் மேம்படுத்துவார் என்று ஒப்படைச்சாங்க. நீதி கட்சியை தனதாக்கிக் கொண்டு இவர் பெரியாராக எழுந்து நின்று அதை இனிமேல் அரசியலே நிக்காது, தேர்தலில் நிக்காது, இது ஒரு அரசியல் சார்ந்த கட்சியில தேர்தலில் நிற்கிற கட்சி அல்ல என்று சொல்லி அதை நீக்கிவிட்டு திராவிடர் கழகம் என பெயர் மாற்றி தனக்கென்று ஒரு கூட்டம் இல்லாதிருந்தும் நீதி கட்சியின் கூட்டத்தை தனக்கென உருவான கூட்டம் என்று எல்லா இடத்திலும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள். பெரியாருக்கு என்று ஒரு கூட்டமும் ஒரு கொள்கையோ ஏதும் இருந்ததில் அவர் தோணும் இடத்திலெல்லாம் ஏதேதையோ பேசிக்கொண்டு திரிந்தவர். அவ்வளவுதான்.